மூத்த பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தர்மேந்திர பிரதானினுடைய ராஜினாமா பாஜகவிற்கு பின்னடைவுங்கிற கோணத்துல கவனிக்கப்பட்டதாக மாறி இருக்கா? நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. 12 வருஷத்துக்கு உள்ள எவ்வளவோ பிரச்சனைகள் வந்து இந்தியாவில் நடந்திருக்கிறது. நம்மளுடைய ராணுவத்துறை அமைச்சர் வந்து கல்வான்ல ஒன்றும் நடக்கவில்லை என்று சாதிக்கிறார். அவர்களுடைய அந்த மெத்தன போக்கினால் தான் இன்னைக்கு வந்து பாகிஸ்தான் வந்து ஏறத்தாழ இந்த கடந்த கார்கில் போருக்கு பிறகு ஒரு போரை வந்து ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு இடத்தில் இருந்து அந்த நாடு வந்து இப்ப ஏதோ செய்து கொண்டிருக்கிறது. கல்வான்ல வந்து நம்மளுடைய அந்த படைகள் மேல் நடந்த தாக்குதல், அதற்கு வந்து ராஜ்நாத் சிங் ரிசைன் பண்ணவில்லை. எப்ஸ்டீன் ஃபைல்ல வந்து ஒருத்தருடைய பேர் வந்து இருக்கிறது, ஹர்தீப் புரி, அவர் ராஜினாமா செய்யவில்லை. அப்படி எடுத்து பாத்தீங்கன்னா இந்த 12 வருஷத்துல இந்த அமைச்சர்கள் செய்த அதாவது இவர்களால் ஒரு இன்னெஃபிஷியன்சியினுடைய உச்சகட்டமா இருக்கின்ற ஒரு 10-12 அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அதை தாண்டி ஒரு அமைச்சருடைய பிள்ளை வந்து ஒரு கூட்டத்துல தன்னுடைய அந்த ஜீப்பை ஓட்டிக்கொண்டு ஒரு 4 பேரை வந்து 4 விவசாயிகளை கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவரும் இன்றும் வந்து தன்னுடைய பொசிஷன்ல தொடர்கிறார்கள் என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வந்து ஒரு தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ண வேண்டும் என்றால் இது ஒரு ஹிஸ்டாரிக் நிகழ்வாக நான் பார்க்கிறேன். டெஃபினட்டாக இந்த அரசாங்கம் வந்து பேக்ஃபுட்ல தான் இருக்கிறது என்றுதான் என்னை பொறுத்தவரை ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. இந்த பிள்ளைகள் வந்து அந்த வழி காமிச்சிருக்கிறது அரசியல் கட்சிகளுக்கு, அதே மாதிரி எதிர்கட்சிகளுக்கு வழி காமிச்சிருக்கிறது. அதாவது உங்களுடைய பாக்கெட்ல கனம் இல்லை என்றால் நீங்க தாராளமாக போராட முடியும். போலீஸ்காரர்கள் அடிச்சாலும் சரி, டியர் கேஸ் பண்ணாலும் சரி, ஜெயில போட்டாலும் சரி, நீங்க ஸ்ட்ராங்காக நின்றால் நிச்சயமாக இந்த அரசு பணியும் என்பதற்கு ஒரு சான்றாக, எடுத்துக்காட்டாக மறுபடியும் நமக்கு ஒரு ரீஅஃபர்மேஷன் என்ற நிலையில் வந்து இதை பார்க்கலாம் என்று நான் கருதுகிறேன். அயோத்தி முறைகேடு, அமைச்சர் பதவி விலகல், இது மாதிரியான விஷயங்கள் உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜகவிற்கு பின்னடைவை கொடுக்குமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. அதுக்கு தான் ஞானேஷ்குமார் என்ற ஒருத்தர் வச்சிருக்காங்க. அதாவது நீங்க என்னதான் செஞ்சாலும் எஸ்ஐஆரை வச்சு ஏறத்தாழ இருக்கின்ற பல இடங்கள்ல வருகின்ற தகவல் பாத்தீங்கன்னா மைனாரிட்டிஸ் எல்லாம் நீக்கிட்டாங்கன்னு வருது. அடுத்த தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா டீலிமிட்டேஷன் வைத்துக்கொண்டு இப்ப காஷ்மீர்ல செஞ்ச விஷயம், அதே மாதிரி அசாம்ல செஞ்ச விஷயம், அதாவது ஒரு அசம்பிளி தொகுதியினுடைய அந்த வரையறையை மாற்றிவிட்டால், பவுண்டரிஸை மாற்றிவிட்டால் உங்களுக்கு வந்து சில தொகுதிகள் வந்து தாராளமாக இஸ்லாமியர் இருக்கின்ற தொகுதிகள் வரும். சில தொகுதிகளில் வந்து மிக மிக கம்மியான அளவில் வந்து இஸ்லாமியர்கள் இருப்பார்கள். அதுதான் வந்து காஷ்மீர்ல செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு ஹிந்துல ஒரு புத்தகம் கூட போட்டிருக்காங்க. அதை படித்தால் நல்லா இருக்கும், அனைவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக காண்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு வந்து ஜெரிமேண்டரிங் பண்ணி தொகுதிகளை மாற்றி அமைத்து இன்னைக்கு ஒரு தேர்தல் நடக்க போகுது. இல்லை என்றால் எஸ்ஐஆரை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தல் நடத்த போகுது. அதை தாண்டி ஞானேஷ்குமார் வந்து பெங்கால்ல செஞ்ச விஷயங்கள், அதாவது கூண்டோட அதிகாரிகளை மாற்றி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து அதிகாரிகளை அங்க போட்டு பிஜேபி சப்போர்ட்டர்ஸ் ஆன அதிகாரிகளை வைத்துக்கொண்டு ஒரு தேர்தலை ஜெயித்து விடலாம். தேர்தல் ஜெயிக்கிறதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாதுங்க. ஞானேஷ்குமார் இருக்கிற மட்டும் ஒரு பிரச்சனையும் கிடையாது இவர்களுக்கு. தேர்தலில் ஒரு எதிரிலும் இது இருக்காது என்றதுதான் முக்கியமான விஷயமாக நான் இங்க பதிவிட விரும்புகிறேன். எதிர்கட்சிகள் சாதிக்க முடியாததை இளைஞர்கள் சாதிச்சிருக்காங்கிற ஒரு கோணமுமே வைக்கப்படுது. மாணவர்களுக்கோ இளைஞர்களுக்கோ எதிர்கட்சிகள் மேல இருந்த அந்த நம்பிக்கை குறைந்ததன் காரணமாக இவ்வளவு பெரிய போராட்டத்தை தாங்களாக முன்வந்து கையில எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு பார்வை பார்க்கணுமா? நிச்சயமாக ராகுல் காந்தி என்பது பார்ட் டைம் பாலிட்டிஷியன். அவரு எப்பப்ப தோன்றதோ அவர் வந்து விபாசனா போயிடுவாரு, 50 நாள் 60 நாள் போயிடுவாரு. இப்ப கூடங்க இந்த கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் வந்து பிரதமருடைய இல்லத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாரு, அடுத்த நாள் ஆளக்கானம் பார்லிமெண்ட்ல. அப்ப நடுவுல அதுக்கு சற்று முன்னே வந்து அவர் வந்து எங்க அப்ராட் போயிட்டாரு. அப்படி இருக்கின்ற ஒரு அரசியல்வாதியை வைத்து இல்லை என்றால் அதுதான் ஒரு முக்கியமான ஒரு பிரதான எதிர்கட்சி என்று நினைத்து நிச்சயமாக அந்த கட்சியை வைத்து அரசியல் செய்ய முடியாது என்பதுதான் என்னை பொறுத்தவரை முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதை தாண்டி உங்களுக்கு வந்து இப்ப அனைவரையும் வந்து ஒரு போரத்துல கொண்டு வர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் ஒரு எதிர்கட்சி செயல்பட வேண்டும். அப்படி செயல்படுமே ஆனால் நிச்சயமாக அதற்கான விளைவுகள் நீங்க அதனுடைய ஃப்ரூட்ஸ் நீங்க தாராளமாக அறுவடை செய்யலாம். ஆனா தமிழகத்தில் நடந்த அந்த அவலம் கூட இருக்கு இல்லையா? 4ஆம் தேதி சாயங்காலமே வந்து காங்கிரஸ் வந்து திமுகவோட ஒண்ணுமே சொல்லாம தாவேக்காவோட அங்க தாவி போயிட்டு அங்க போய் உட்கார்ந்தாங்க இல்லையா? அதன் பிறகு ராகுல் காந்தி இங்க வர்றாரு. அந்த மே 10ஆம் தேதி ஸ்வேரிங்கனுக்கு வர்றாரு. அதை ஒட்டி நிச்சயமாக இன்னும் முக ஸ்டாலினோட பேசியிருக்கலாம். ஏனென்றால் இன்னைக்கு வந்து திமுகவுக்கு அங்க 22 நபர்கள் வந்து லோக்சபாலையும் இருக்கிறார்கள். அதை தாண்டி வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரெங்த் வந்து ராஜ்யசபையிலும் இருக்கிறது. இவர்களை அரவணைத்து செல்ல வேண்டிய அந்த கட்டாயம் அந்த பொறுப்பும் வந்து காங்கிரஸ் கிட்ட தான் இருக்குது. காங்கிரஸ் தான் மெயின் எதிர்கட்சி. அப்ப இவர்களை நம்பி ஒண்ணு பயனில்லை, பிரயோஜனம் இல்லை என்று 12 வருஷமாக மிக தெளிவாக தெரிஞ்சு கொண்டிருக்கிற நிலையில் தான்
மாணவர்களும் இந்த முடிவை எடுத்தார்கள். ஒரு ராகுல் காந்தியை நம்ப முடியாது, பாக்கி இருக்கின்ற எதிர்கட்சிகளை நம்ப முடியாது. அனைவரும் விலை போன ஒரு கட்சிகளாகத்தான், நபர்களாகத்தான் இருக்கிறார்கள். இப்ப என்சிபி பவாரனுடைய கட்சி நரேந்திர மோடியை போய் பவார் சந்தித்திருக்கிறார், பவாரனுடைய மகள் சந்தித்திருக்கிறார்கள். அதே மாதிரி பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இவர்கள் அனைவரும் விலை போன நபர்கள். அதனால இவர்களோடு நாம் பயணித்தாலும் நமக்கு ஒரு பிரயோஜனம் இருக்காது என்ற அடிப்படையில் தான் பிள்ளைகளே ஒரு ப்ரொடெஸ்ட் ஆரம்பிச்சு அதன் பிறகு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்பிக்கை இல்லாத பிள்ளைகள்ங்க. அந்த பிள்ளைகள்னால இப்படி ஒரு மாற்றம் வருது என்பது எனக்கு பெரிய வியப்பா இருக்கிறது. என்னுடைய வாழ்நாளில் காணாத விஷயமா இருக்கிறது. வைக்கப்பட்ட 4 கோரிக்கைகள்ல ஒரு கோரிக்கை தற்போது நிறைவேறி இருக்கிறது. போராட்டம் அடுத்த கட்டமாக எப்படி செல்லும்? மீதம் இருக்கக்கூடிய 3 கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடருமா? பாஜக இதை இனி வரக்கூடிய நாட்கள்ல எப்படி கையாளும்? ஃபர்ஸ்ட் क्वेश्चனுக்கு பதில் சொல்லிடுறேன். அதாவது இந்த பிள்ளைகள், பல பிள்ளைகள் மேல ஒன்னும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, இல்லைன்னா கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இனி அந்த பிள்ளைகளை சூறையாடும் விதமாக இந்த போலீஸ் டெல்லி போலீஸினுடைய தனித்துவம் என்பது ஆளுகளை அடையாளம் கண்டு அவளை சூறையாடுறது தான். சிஏஏ ப்ரொட்டஸ்ட்லயும் பார்த்தோம், அதன் பிறகு பல ப்ரொட்டஸ்ட்லயும் அதான் பார்த்தோம், டெல்லி ரைட்ஸ்லயும் அதான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப அந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க வேண்டும் என்றதான் இந்த கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். அது எந்த அளவுக்கு முடியும் என்று பாத்தீங்கன்னா, எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்த அந்த வழக்குகள் எல்லாம் வேணாலும் வாபஸ் வாங்கலாமே தவிர, அதை தாண்டி அதன் பிறகு டெல்லி போலீஸ் ஒரு வாதத்தை வைக்கும். நீங்க அந்த பாராளுமன்றத்துக்கு ப்ரொடெஸ்ட் போன நபர்கள் எல்லாம் நாங்க நிச்சயமாக அதை கேஸ் எடுக்க தான் போறோம் என்று அந்த ஒரு ஸ்டாண்ட்ல இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் என்னை பொறுத்தவரை அங்க யாருமே அந்த பிள்ளைகள் அச்சுறுத்தும் விதமாக யாரும் பார்லிமெண்ட்டுக்கு போல, யாருமே வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போல என்றதான் முக்கியமான விஷயமா இருக்கிறது. அதுலயும் உறுதியாக நின்றார்கள் என்றால் நிச்சயமாக இதுவும் டெல்லி போலீஸ் வாபஸ் வாங்க என்று நான் கருதுகிறேன். ஆனா டெல்லி போலீஸ் எப்பவுமே இது ஒரு வாய்ப்பை நோக்கி நிற்கும். அதாவது எப்போ இந்த ப்ரொடெஸ்ட் ஓய்வுதோ அதன் பிறகு இந்த பிள்ளைகள் மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுலயும் கவனமாக இருப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். நிச்சயமாக இது பல கோரிக்கைகள் இருந்தால் கூட முக்கியமான கோரிக்கை இந்த கேஸ் வாபஸ் வாங்க வேண்டும் என்றுதான் முக்கியமான கோரிக்கையா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் நாள் நடந்த அந்த டியர் கேஸும் அதன் பிறகு நடக்கின்ற அந்த லத்தி சார்ஜுக்கு பிறகு ஒரு பெரிய லத்தி சார்ஜ் அதன் பிறகு நடக்கவில்லை. ஒரே ஒரு முறைதான் நடந்தது. அது அப்கோர்ஸ் இந்த பசங்க பார்லிமெண்ட் ஸ்ட்ரீட்டுக்கு போனதுனால் நடந்தது. அதன் பிறகு அந்த போலீஸ்காரர்கள் கூட இந்த பசங்களோட அந்யோன்யமாகத்தான் இருக்கிறார்கள். ஆனா மேல இருந்து ஆர்டர் வந்தால் அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நிலை இருக்கிறது. அப்ப இதுல மேலே இருக்கிற நபர்கள் பாத்தீங்கன்னா அது அமித்ஷா, டெல்லி போலீஸ் கமிஷனர், அவர் ஐபியில் இருந்து வந்தவர். அவரை பொறுத்தவரை நீங்க எனக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தீங்கன்னா அந்த பொறுப்பை செஞ்சு முடிப்பேன் என்றுதான் அவருடைய ஒரு கருத்தா இருக்கிறது. நீங்க இப்ப அந்த ஜந்தர் மந்தரை காலி பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவர் என்ன ஃபோர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணி அதை காலி பண்ணிடுவாங்க. அடுத்ததாக இந்த பசங்களுடைய அந்த படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு ஒரு ஃபேஸ் ரெகக்னிஷன் டெக்னாலஜி வைத்துக்கொண்டு இவர்களுடைய அந்த ஐடென்டிட்டியை எடுத்து அதுல ஒரு பெரிய விளையாட்டை போலீஸ் விளையாண்டு கொண்டிருக்கிறது. இது முழுக்க பிரைவசிக்கு எதிரான ஒரு போராக நான் காண்கிறேன். நிச்சயமாக என்னுடைய பெரிய பிரச்சனை என்னென்றால் ஒரு கோர்ட்டும் டெல்லி ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்ல இதுல இன்டர்ஃபியர் பண்ணவே பண்ணாது. ஏனென்றால் இந்த போராட்டத்துக்கு முக்கிய காரணம் என்றதே சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் என்றது நான் மறந்துவிட முடியாது. இணைப்பில் இணைந்து விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.